செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிஹா நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 1. ಎಬ್ರಿಯರ್ 11 ವಚನ 1. ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ನಂಬಿಕೆಯು ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುಗಳ ವಿಷಯವಾಗಿ ಭರವಸೆಯಿಂದ ಇರುವುದು, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವುಗಳನ್ನು ನಿಜವೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற விஷயங்களை, நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நீர் வார்த்தையாயிருக்கிறீர். வார்த்தையை கொண்டு நீர் எங்களுக்கு போதி தரலும் அப்பா. அது ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறது. அது எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி நீர் செய்யும். உம்முடைய நாமத்தின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் நடுவிலே காணப்படட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு செவிகளையும் அப்பா நீர் ஆயத்தப்படுத்துவீராக. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிஹா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வாசித்ததான இந்த வசனம் இங்கிலீஷ்ல, now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி நாம் பேசினதான வசனங்கள் தான் இது. ஆனாலும் ஒரு ஊழியத்தில் நாம் பார்ப்போமானால் சில விஷயங்கள் அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும், திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்படி அநேக சப்ஜெக்ட்ஸ் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. சோ அவைகளை திரும்ப திரும்ப தியானிப்பது நமக்கு நன்மையா இருக்கும். இங்கே விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து பேசுகிறது. நம் வேதம் முழுவதுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த வேதத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்ப உதாரணமா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் இத்தனை பேர் அந்த தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய விசுவாசம். நிச்சயமாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான விசுவாசம். சோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். சோ தேவன் அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள், தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் சொல்வார்கள், நீங்கள் விசுவாசம் வைத்து எதை பார்த்தாலும்
அது உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்வார்கள். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಯಾವುದನ್ನು ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೂ ಅದು ನಿಮಗೆ ದೊರಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் ஒரு மரத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் அதுவும் விசுவாசம் என்று சொல்லுவார்கள். ನೀವು ಒಂದು ಮರದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಅದು ಕೂಡ ನಂಬಿಕೆಯೇ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கல்லின் மேல் நம்பிக்கை வைத்தால் அதுவும் விசுவாசம் என்று சொல்லுவார்கள். ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೂ ಅದು ನಂಬಿಕೆಯೇ. அல்லது பெரிய மனிதர்கள் மேல் வைக்கிற விசுவாசத்தையும் விசுவாசம் என்றே சொல்வார்கள். ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇಡುವಂತ ನಂಬಿಕೆಯೂ ಕೂಡ ಒಂದು ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறதான விசுவாசம் எப்படிப்பட்டது? ಆದರೆ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಹೇಳುವಂತದ ನಂಬಿಕೆ ಯಾವುದಾಗಿರುತ್ತದೆ? அந்த விசுவாசம் என்பது மூட நம்பிக்கை அல்ல. ಆ ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಮೂಢ ನಂಬಿಕೆಯೂ ಅಲ್ಲ. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ನಾವು ಯಾವುದನ್ನು ನಂಬಿದ್ದೇವೋ ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು ಎಂದು ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. சவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ಅಪ್ಪಸ್ತಲ ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಂಬಿರುವುದು ಎಂತವನು ಎಂದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. அப்ப நமக்கு விசுவாசம் வர வேண்டுமானால் அதற்கு முன்பாக ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டியதா இருக்கிறது. ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಬರಬೇಕಾದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಸಂಭವಿಸಬೇಕಿತ್ತು. விசுவாசம் எப்படி வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் எப்படி வரும்? அவ்வளவுதானா? வேற யாரும் இல்லையா? நான் கேட்ட கேள்வி, விசுவாசம் எப்படி வரும்? அவரை நேசித்தால், அன்பினால், பேசுறதுனால, உண்டென்று விசுவாசிக்கிறது. பாருங்க, வசனத்தின்படி நாம ஒரு பதில் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லதா இருக்கும். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಾವು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರೆ ಅದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. எல்லா கேள்விகளுக்குமே நாம் வசனத்தை ஆதாரமாக வைத்து விட்டால் பின்பு வேற பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. ನಾವು ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಿಗೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ವಾಕ್ಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ. சோ விசுவாசம் எப்படி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ನಂಬಿಕೆ ಪ್ರಶ್ನೆಯ ಮುಖಾಂತರ ಬರುತ್ತದೆ. கேள்வி கேட்கிறதுனால, क्वेश्चन இல்ல, கேட்கிறதுனால. ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ. சரி, வசனத்தை உங்களை எடுக்க சொல்லி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், பயப்படாதீங்க. சரி, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ರೋಮಾಪುರದಲ್ಲಿಯ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಆದ ಕಾರಣ ಸಾರಿದ ವಾರ್ತೆಯ ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರ, ಆ ವಾರ್ತೆಗೆ ಮೆಸ್ಸನ ವಾಕ್ಯವೇ ಆಧಾರ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ விசுவாசம் கேள்வியினாலே வரும். ನಂಬಿಕೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்பதினாலே, क्वेश्चन அல்ல, வசனத்தை கேட்பதினாலே, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ, by hearing the word. வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. இப்ப வசனம் கேள்வியினாலே வரும். எந்த கேள்வியினாலே, எதை கேட்பதினாலே நமக்கு அந்த விசுவாசம் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே நமக்கு விசுவாசம் வரும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வசனம் கேள்வியினாலே வரும் என்றால் அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை பிரசங்கிப்பதற்கு ஒருத்தர் வேண்டும். ಆ ವಾಕ್ಯ ನಂಬಿಕೆ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಬರಬೇಕಾದರೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಬೇಕಾಗುತ್ತದೆ. அப்போ ஒருவர் பிரசங்கித்தால் மட்டும்தான் அந்த வசனத்தை நாம் கேட்க முடியும். ಒಬ್ಬರು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರನೇ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. எதை பிரசங்கித்தால் வரும்? ಯಾವುದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ, வசனத்தை பிரசங்கித்தால் வரும். ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ ಬರುತ್ತದೆ. இன்றைக்கு உலகத்திலே பேச்சு திறமை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார். ಈ ದಿನಗಳ ಲೋಕದಲ್ಲಿ ವಾಕ್ಚಾತುರ್ಯ ಉಳ್ಳವರು ಅನೇಕ ಮಂದಿ ಇದ್ದಾರೆ. நாம் எந்த சப்ஜெக்ட்னாலும் நம்மளை அப்படியே நம்ப வைக்க அநேகர் இருக்கிறார். ಯಾವ ಅಧ್ಯಯನ ಬೇಕಾದರೂ ನಮಗೆ ಅದನ್ನು ನಂಬುವ ಹಾಗೆ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் அவையெல்லாம் ஒரு விசுவாசம் அல்ல. ಅವುಗಳೆಲ್ಲವೂ ಒಂದು ನಂಬಿಕೆಯೇ ಅಲ್ಲ. எதை நம்புவது விசுவாசம்? ಯಾವುದನ್ನು ನಂಬುವುದರಿಂದ ನಮಗೆ
தேவனுடைய வசனத்தை ஒருவர் பிரசங்கிக்க கேட்பது, அதில் வருகிற விசுவாசம் தான் விசுவாசம். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಒಬ್ಬರು ಸಾರಿದಾಗ ಅದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. அப்படி ஒருவர் அந்த வசனத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால், ಆ ರೀತಿ ಒಬ್ಬನು ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕಾದರೆ, யார் வேண்டுமானாலும் வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கலாமா? ಯಾರು ಬೇಕಾದರೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬಹುದಾ? வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் இருக்கிறார். ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ. அவர்களில் அநேகர் விசுவாசிகள் அல்ல. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. அவர் பேரு வைகோ என்று சொல்லுவார்கள். ಅವರ ಹೆಸರು ವೈಕೋ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ಅವರು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பாஸ்டர்கள் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரசங்கத்தை அவர் பண்ணி இருக்கிறார். ಅವರು ಸಾರಿದಂತ ಬೋಧನೆಯನ್ನು ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಂಡರೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಆದರೆ ಆ ವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದ ಮೇಲೆ ಅವರ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? அதற்கு பிறகு அவர் அரசியலில் போய் விடுகிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಅವರು ಮತ್ತೆ ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு நாம் விசுவாசிக்கலாமா? ಅವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬಹುದಾ? முடியாது. ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மிக நல்ல பிரசங்கி யார் தெரியுமா? ಒಳ್ಳೆಯ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசங்கி உண்டு. ತುಂಬಾ ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಒಬ್ಬ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರು ಇದ್ದಾರೆ. அது யாருன்னா பிசாசு. ಅವನೇ ಸೈತಾನನು. பிசாசு மிக அழகாக பிரசங்கம் பண்ணுவான். ಸೈತಾನನು ತುಂಬಾ ಅಂದವಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஏவாள் இடத்திலே பண்ணினான். ಅವನ ಮೊದಲನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದು ಅವಳ ಬಳಿಯಲ್ಲಿ. அப்ப அந்த சாத்தானுடைய முதல் விசுவாசி யாரு? ಆ ಸಾತಾನನ ಮೊದಲನೆಯ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವಳು ಯಾರು? ஏவாள். ಅವಳೇ ಅವಳು. அந்த ஏவாள் சாத்தானுடைய பிரசங்கத்தை கேட்டதோடு அல்ல, ಅವಳು ಸಾತಾನನ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, நேரே ஓடி போய் தன் கணவனுக்கு பிரசங்கித்தாள். ಅವಳು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಿ ತನ್ನ ಗಂಡನಿಗೂ ಅದನ್ನು ಸಾರಿದಳು. அப்படி அந்த கணவனை அவள் விசுவாசியாக மாற்றினாள். ಆ ರೀತಿ ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಅವಳು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದಳು. யாருடைய விசுவாசியாக? ಅವಳು ಯಾರನ್ನು ನಂಬಿದಳು? சாத்தானுடைய விசுவாசியாக. ಅವಳು ಸೈತಾನನನ್ನು ನಂಬಿದಳು. அப்போ அங்கே முதல் ஒரு பிரசங்கம் பண்ணினவன் பிசாசு. ಅಲ್ಲಿ ಮೊದಲನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದವನು ಒಬ್ಬ ಸೈತಾನನು. அதுவும் நம்ப தகுந்த வழியிலே பிரசங்கம் பண்ணுவான். ಅದು ಯಾವ ರೀತಿ ನಂಬಬೇಕು ಆ ರೀತಿ ಆತನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்போ யார் பிரசங்கம் பண்ணினாலும் நான் நம்பி விடலாமா? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾರು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರು ನಾವು ನಂಬಬಹುದು. வசனத்தையே பிரசங்கம் பண்ணினாலும் நான் நம்பி விடலாமா? ಸತ್ಯ ವೇದವನ್ನೇ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರು ನಾವು ನಂಬಬಹುದಾ? உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அவன் யாகுஷ்வாவுக்கே பிரசங்கம் பண்ணினான். ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ ಆತನು ಯಾಕೋಬನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ? தெரியுமா? ನಿಮಗೆ அவன் யாகுஷ்வாவுக்கே பிரசங்கம் பண்ணினான். ಆತನು ಯಾಕೋಬನಿಗೆ ಆತನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதை. ಮತ್ತೆಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. அப்போ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரசங்கி, வசனத்தை வைத்து பிரசங்கிக்கிறவன் பிசாசு. ಅಷ್ಟು ಆಸಕ್ತ ಉಳ್ಳವನಾಗಿ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬೋಧನೆ ಮಾಡುವವನು ಸೈತಾನನು. ஆக அதை கேட்டால் நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்குமா? ಅದನ್ನು ಕೇಳಿದರೆ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದಾ? அன்றைக்கு ஏவாளுக்கு அது சரியாக தோன்றினது. ಅದರಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ಆತನು ಮಾಡಿದಂತ ಬೋಧನೆ ಸರಿಯಾಗಿ ತೋಚಿತ್ತು. அவள் மூலமாய் கேள்விப்பட்ட ஆதாமுக்கு அது சரியாக தோன்றினது. ಆಕೆ ಮೂಲಕ ಕೇಳಿಸಿಕೊಂಡಂತ ಆ ಬೋಧನೆ ಆದಾಮನಿಗೂ ಸರಿಯಾಗಿ ತೋಚಿತ್ತು. ஆனால் அதனால் வந்த பலன் என்ன? ಹಾಗಿದ್ದರೆ ಅದರಿಂದ ಬಂದಂತ அவர்கள் சாத்தானுடைய போதகத்தை விசுவாசித்தபடியினாலே ಅವರು ಸೈತಾನನ ಬೋಧನೆಯನ್ನು ಅವರು ನಂಬಿದ್ದರಿಂದ அவர்கள் நிமித்தம் இந்த உலகம் சபிக்கப்பட்டது. ಅವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಶಾಪ ಉಂಟಾಯಿತು. ஸ்திரீகள் சபிக்கப்பட்டார்கள். ಸ್ತ್ರೀಗಳು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾದರು. புருஷர்கள் சபிக்கப்பட்டார்கள். ಗಂಡಸರು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾದರು. இந்த பூமியில் உள்ள விளைநிலங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಲ್ಲವೂ ನೆಲವೆಲ್ಲ ಶಾಪಗೊಳಗಾಯಿತು. இதற்கெல்லாம் நாம் ஏதாகிலும் விளக்கம் கொடுக்க முடியுமா என்றால் விளக்கம் கொடுக்க முடியாது. ಇವು ಎಲ್ಲವೂ ನಾವು ಯಾವುದು ವಿವರಣೆ ಕೊಡಲು ಆಗುತ್ತದೆ ಎಂದರೆ ಕೊಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் அவனும் வசனத்தை வைத்துதான் பேசினான். ಕಾರಣ ಅವನು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಅವನು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் சரியாக வேதத்தை எடுத்து காட்ட முடியும். இந்த வசனத்தின்படியாக நான் உங்களிடத்திலே பேசுகிறேன். ಅವನು ಸರಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಾನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದು. ஆகவே யார் வசனத்தை பேசினாலும் அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அதை விசுவாசிக்க முடியுமா? ಯಾರು ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರೋ ಆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಅದರ ಮುಖಾಂತರ ನಂಬಲು ಸಾಧ್ಯನಾ? அதற்காகவே நாம் வாசித்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அது நமக்கு சொல்லுகிறது. ರೋಮರ್ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಈಗ ಹೇಳುತ್ತದೆ. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14th verse onwards. ಹಾಗಲಿ
ತಾವು ಯಾವನನ್ನು ನಂಬಲಿಲ್ಲವೋ ಆತನ ನಾಮವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ? ಮತ್ತು ಆತನ ಸುದ್ದಿ ಕೇಳದಿರುವಲ್ಲಿ ಆತನ ನಂಬುವುದು ಹೇಗೆ? ಸಾರಿ ಹೇಳುವವನಿಲ್ಲದೆ ಕೇಳುವುದು ಹೇಗೆ? ಸಾರುವವರು ಕಳಿಸಲ್ಪಡದೆ ಸಾರುವನೆಲ್ಲಿ? ಇದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಶುಭ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವವರ ಪಾದಗಳು ಎಷ್ಟೋ ಅಂದವಾಗಿ ಇದೆ ಎಂದು ಬರೆದಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் அவரை எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிரசங்கிக்கிறவன். ஆனா இப்பதான் வருது விஷயம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ಕಳುಹಿಸಲ್ಪಡದೆ ಹೇಗೆ ಸಾರುತ್ತಾರೆ? அப்போ நாம் யாருடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಯಾರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು? தேவனால் அனுப்பப்பட்டவர்களுடைய பிரசங்கத்தை நாம் கேட்க வேண்டும். ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವಂತರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. அப்ப அவர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ನಂಬಿದವರು ಮಾತ್ರ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆகவே நாம் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், இது ஒரு அனுப்பப்பட்டவனிடத்திலிருந்து வருகிற பிரசங்கமா இல்லையா? ನಾವು ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿದಾಗ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ಇದು ದೇವರು ಕೊಟ್ಟದವರವರ ಪ್ರಸಂಗನ ಎಂಬುದಾಗಿ. அப்ப இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் எங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறார் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? ಇದನ್ನೇ ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರ ಬೋಧನೆ ಎಂದು ನಾವು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? இது இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ள பொறுப்பு இதுதான். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತಹ ಪ್ರತಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಇರುವಂತಹ ಇದು ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. எங்க பாஸ்டர் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, ನಮ್ಮ ಸೇವಕರು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, அது உங்களுக்கு உதவி செய்யாது. ಅದು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ಆದರೆ ಆತನನ್ನು ಆ ದೇವರು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ஒருவர் அனுப்பப்பட்டு அவருடைய பிரசங்கம் நன்றாக இல்லை என்றாலும் ಒಬ್ಬರು ದೇವರನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟು ಆತನ ಬೋಧನೆ ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ நீங்கள் அதை விசுவாசித்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஜீவன் உண்டு. ನೀವು ಅದನ್ನು ನಂಬಿದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮಗೆ ನಿತ್ಯ ಉಂಟು. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர் அனுப்பப்பட்டவர் தானா ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಈತನನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರಾ என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்போ தேவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ದೇವರು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு திறமையான பிரசங்கி என்று என்னை பற்றி சொல்லிக் கொள்ள முடியுமா? ನಾನು ತುಂಬಾ ಜವಾಬ್ದಾರವುಳ್ಳ ಬೋಧಕರು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯನಾ? என்னால் அப்படி சொல்ல முடியாது. ನಾನು ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை விட மிகவும் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ನನಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡುವವರು ಇನ್ನೂ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. ஆக அந்த விஷயங்களிலே பிரசங்கிக்கிற திறமையிலே நான் குறைந்தவன் தான். ಅಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಸುವಾರ್ತೆ ಸಾರೋದ್ರಲ್ಲಿ ತುಂಬಾ ನಾನು ಕಡಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஆனால் ஒரு காரியம் எனக்கு நிச்சயமாக தெரியும், ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ, இதற்கென்று நான் அழைக்கப்பட்டவன் என்று எனக்கு தெரியும். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. அந்த உறுதியோடு கூடத்தான் நான் தேவ வசனத்தை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಕೂಡ ನಂಬಿಕೆಯ ಮುಖಾಂತರವೇ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஆக ஒருவன் அனுப்பப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம்? ಒಬ್ಬರನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು? எல்லா பிரசங்கிமார்களும் நான் அனுப்பப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்றுதான் சொல்லுவார்கள். ಎಲ್ಲ ಬೋಧಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾನೆ, ನಾನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆக இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடுவில் இருந்துட்டு உண்மையாக தேவனால் அனுப்பப்பட்டவர் யார் என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? ಇಂಥ ಗುಂಪಿನಲ್ಲಿ ದೇವರು ಯಾರನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? உங்களுக்கு வேதம் வாசிக்கிற பழக்கம் இருந்தால் ನಿಮಗೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವ ಅಭ್ಯಾಸ ಇದ್ದರೆ இதே வசனம் இதே வார்த்தை அப்படியே வருவது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ಇದೇ ವಾಕ್ಯ ಮುಂದೆ ಬರುವುದು ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬನಿದ್ದನು. யாருக்காவது ஞாபகம் வருதா யாரை பற்றி சொல்றாங்கன்னு? ಯಾರಿಗಾದ್ರೂ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತದಾ ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು? யோவான் ஸ்நானகன். யாரு? யோவான் ஸ்நானகன். அவனை குறித்து சொல்லும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். ಸ್ನಾನಿಕ ಯೋನನನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವನು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அதை உறுதி எப்படி அவர்கள் உறுதி செய்து கொண்டார்கள்? ಅವರು ಅದನ್ನು ಹೇಗೆ ದೃಢ ಮಾಡಿಕೊಂಡರು? அவன் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு புரட்சிகரமான ஊழியத்தை அவன் செய்தான். ಆತನು ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ
பாரம்பரிய பிரசங்கங்களை போல பிரசங்கம் பண்ணாதபடிக்கு அவன் வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணினான். ಅವನು ಪಾರಂಪರ್ಯವಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡದೆ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳವಾಗಿ ಆತನು ಬೋಧನೆ ಮಾಡಿದನು. அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டால் ಆತನು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡರೆ பொல்லாத விபச்சார சந்ததியாரை என்று கூப்பிட்டான். ಅವರು ಅನೇಕ ವ್ಯಭಿಚಾರಿಗಳೇ ಎಂದು ಅನೇಕರನ್ನು ಕರೆದನು. விரியன் பாம்பு குட்டிகளை என்று கூப்பிட்டான். ಸರ್ಪ ಜಾತಿ ಹೊಂದಿದವರೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದನು. நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಮಕ್ಕಳು ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದನು. அப்படி இருந்தும் அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅನೇಕ ಜನರು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. அவரிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದರು. காரணம் என்ன? ಕಾರಣವಾದರೂ ಏನು? அவன் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்டவன். ಅವನು ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರಿಂದ அப்ப ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನು. அந்த வெளிப்பாடு, இவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்கிற வெளிப்பாடு அந்த ஜனங்களுக்கு தெரிந்ததினால்தான் அவன் அவ்வளவு கடினமான பிரசங்கம் பண்ணினாலும் ஜனங்கள் அவனை பின்பற்றினார்கள். ಈತನು ದೇವರಿಂದಲೇ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನು ಪ್ರಕಟಣೆ ಪಡೆದ ಮೇಲೆನೆ ಆತನ ಕಠಿಣವಾದ ಬೋಧನೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರು, ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಂಡರು. அந்த கடமை அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. ಆ ಕರ್ತವ್ಯ ಆ ಜನಗಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮಗೂ ಇದೆ. எங்க சர்ச்சிலையும் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க பிரதர். ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಸೇವಕರೇ. எங்க சர்ச்சிலையும் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க சிஸ்டர். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಸಹೋದರಿ. இதுல நான் மாறுபடவில்லை. ಇದರಲ್ಲಿ ನಾನು ಯಾವ ಬದಲಾವಣೆ நிச்சயமாக பிரசங்கம் ரொம்ப நன்றாக இருக்கும். ಖಂಡಿತವಾಗಲೂ ಬೋಧನೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் காரியம் என்ன? ಅದರ ಕಾರ್ಯವಾದರೂ ಏನು? அவர்கள் அனுப்பப்பட்டவர்களா? ಅವರು ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರ, அவர்கள் அழைக்கப்பட்டவர்களா? ಅವರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப விசுவாசியினுடைய கடமை என்ன? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಕರ್ತವ್ಯವಾದರೂ ಏನು? நான் எதற்காக இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು. எதை விசுவாசிக்க வேண்டும்? கேட்கிற வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. அப்படி நீங்க கேட்கிற வசனத்தை பிரசங்கிக்கிறவன் அனுப்பப்பட்டவனா இருக்க வேண்டும். ಆ ರೀತಿ ನೀವು ಕೇಳಿಸಿಕೊಂಡ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಿದವನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿರಬೇಕು. சோ எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஜெரமியா chapter 6 verse 16. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. ಯಾವನು ಹೀಗೆ ನುಡಿಯುತ್ತಾನೆ, ದಾರಿಗಳು ಕೂಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡಿ, ಪುರಾತನ ಮಾರ್ಗಗಳು ಯಾವುವು, ಆ ಸನ್ಮಾರ್ಗವು ಎಲ್ಲಿ ಎಂದು ವಿಚಾರಿಸಿ ಅದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಕ್ಕುವುದು ಎಂದು ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಾಗ ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲವೆಂದರು. ஹல்லேலூயா. நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து அதிலே நல்ல வழி எதுவென்று பார்த்து நீங்கள் அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா என்று யாகுவா சொல்லுகிறார். என்ன செய்யணுமா? வழிகளிலே நின்று. அப்ப வழிகளிலே நின்று என்று சொல்லும் பொழுது எல்லா வழியும் நம்முடைய பார்வைக்கு என்னவாகத்தான் தெரிகிறது? சரியான வழியாகத்தான் தெரிகிறது. ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡಿದರೆ ಎಲ್ಲ ಮಾರ್ಗಗಳು ಸರಿಯಾಗಿ ನಮಗೆ ತೋಚುತ್ತದೆ. இப்போ நான் இங்கே நின்று கொண்டு உங்களுக்கு திரித்துவம் என்கிறதான உபதேசம் தவறு என்பதை நான் நிரூபித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ತ್ರಿಯೇಕ ಬೋಧನೆಯನ್ನು ಇದು ತಪ್ಪು ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಬಹುದು. நீங்களும் அநேகருக்கு இதை சொல்லக்கூடிய திறமை இப்பொழுது பெற்றிருக்கிறீர்கள். ನೀವು ಇದನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಹೇಳುವಂತಹ ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. ஆனால் நாளைக்கு இந்த இடத்தில் வேறொரு பிரசங்கியார் வந்து விட்டு திரித்துவம் என்பது உண்மை என்று அவர் பல வழிகளிலே நிரூபித்து பேசுவாரானால், ಆದರೆ ಒಂದು ದಿನ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಸೇವಕರು ಬಂದು ತ್ರಿಯೇಕ ದೇವರು ಬೋಧನೆಯನ್ನು ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಸರಿ ಎಂದು ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ கேட்கிறவர்களாகிய நமக்கு அதுவும் சரி என்றுதான் தோன்றும். ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವರಾದ ಅದು ನಮಗೂ ಅದು ಸರಿಯಾಗಿ ತೋಚುತ್ತದೆ. இப்ப நீங்கள் என்ன ஆகிவிட்டீர்கள்? ಈಗ ನೀವೇನಾಗಿದ್ದೀರಿ? வழிகளிலே நிற்கிறவர்கள் ஆகிவிட்டீர்கள். ಈಗ ನೀವು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವರಾಗಿದ್ದೀರಿ. அதுவும் சரியாக தெரிகிறது, ಅದು ಸರಿಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. இதுவும் சரியாகத்தான் தெரிகிறது. ಸರಿಯಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. நாங்கள் வேறொரு மீட்டிங் போனோம், அங்க பேசினதும் கரெக்டாகத்தான் தெரிகிறது. ಬೇರೆ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು ಸರಿಯಾಗಿ சோ இப்படி பலவிதமான வழிகளிலே நின்று ಹೀಗೆ ಹಲವು ವಿಧವಾದ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು அல்லது இந்த பலவிதமான வழிகளை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது ಈ ರೀತಿ ಹಲವು ಮಾರ್ಗಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಂಡಾಗ தேவன் முதலில் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன தெரியுமா? ದೇವರು ಮೊದಲನಾಗಿ ನಮಗೆ ಹೇಳುವಂತಹ ವಾಕ್ಯವಾದರೂ ಏನು ಗೊತ್ತಾ? ஸ்டாப், நில்லு. ನಿಲ್ಲು. என்ன சொல்றாரு? ஸ்டாப், முதல்ல நில்லு.
நின்னு என்ன பண்ணணுமா? நின்னு அடுத்து என்ன பண்ணணும்? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்க வேண்டும். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಪುರಾತನ ಮಾರ್ಗಗಳು ಯಾವುದು ಎಂದು ಕೇಳಬೇಕು. கேட்ட பிறகு அதை பற்றி நன்றாக விசாரிக்க வேண்டும். ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಅದರ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அது மாத்திரம் போதாது. ಅದು ಮಾತ್ರ ಸಾಲದು. அப்படி நீங்கள் கேட்கும்போது அநேகர் இதுதான் சரியான பாதை, இதுதான் சரியான பாதை என்று அநேகர் காட்டுவார்கள். ಅನೇಕರು ಇದೇ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಎಂದು ಅನೇಕರು ನಿಮಗೆ ತೋರಿಸುವರು. ஆனால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ನಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆಗ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? அதிலே நல்ல வழி எது என்று பார்த்து ಅದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗ ಯಾವುದೆಂದು ನೋಡಿ அதிலே நடவுங்கள். ನೀವು ಅದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறது? ಈ ವಾಕ್ಯ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ? வழிகளிலே நின்று என்று ஆரம்பிக்கிறது. ನೀವು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು, அதாவது பல வழிகளை குறிக்கிற வழிகளிலே நின்று என்று ஆரம்பிக்கிறது. ಮಾರ್ಗಗಳನ್ನು ಸೂಚಿಸುವ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಆ ಮಾರ್ಗದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತದೆ. கடைசியில் இது என்ன சொல்லுகிறது? நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடக்கணும். ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗ ಯಾವುದೆಂದು ಹೇಳಿ ನೋಡಿ ಅದರಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. அப்ப இந்த பல வழிகளை குறித்து நீங்கள் கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி எது என்று பார்த்த பிறகு ಈ ಅನೇಕ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿ ಅದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗ ಯಾವುದೆಂದು ಕೇಳಿ ಅದರಲ್ಲಿ ನಡೆದು அதிலே நடந்தால் உங்களுக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ಅದರಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಗುತ್ತದೆ. அப்ப இது யாருடைய கடமை? யார் செய்ய வேண்டும்? ಇದು ಯಾರ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ? இது நம்முடைய கடமை. ಇದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ಇದು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சோ இது பழைய ஏற்பாட்டிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்ப புதிய ஏற்பாட்டிலே அதை குறித்து ஆலோசனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದರ ಕುರಿತು ಯಾವ ಆಲೋಚನೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Acts of Apostles chapter 17 verse 11. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಆ ಸಭೆಯವರು ಥೆಸಲೋನಿಕವರಿಗಿಂತ ಸದ್ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಶುದ್ಧ ಮನಸ್ಸಿನಿಂದ ಅಂಗೀಕರಿಸಿ ಇವರು ಹೇಳುವ ಮಾತು ಹೌದೋ ಏನೋ ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನವೂ ಶಾಸ್ತ್ರ ಗ್ರಂಥಗಳನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಿದ್ದರು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அந்த பட்டணத்தார் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள். வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? வசனத்தை கேட்டுவிட்டு ஆகா பிரசங்கம் நன்றாக இருந்தது என்று சொல்லி போய்விடவில்லை. ಇವರು ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೇಳಿ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಎಂದು ಹೇಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ. இப்பொழுது விசுவாசிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತೊಂದರೆ ಏನು ಗೊತ್ತಾ? பிரசங்கம் நன்றாக இருந்தால் அதை பாராட்டி விட்டு போகக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறது. ಆ ಬೋಧನೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಅವರನ್ನು ಹೊಗಳಿ ಹೋಗುವಂತ ಅಭ್ಯಾಸ ನಮಗಿದೆ. மீண்டும் வந்து அந்த வசனங்களை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ಮತ್ತೆ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಇದೆ. ஆனால் இந்த ஜனங்கள் அந்த விஷயத்திலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಈ ಜನರು ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೇಳಿಸಿಕೊಂಡರು. அதன் பின்பு அவர்கள் செய்த விஷயம்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. ಅದಾದ ಮೇಲೆ ಅವರು ಮಾಡಿರುವಂತ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮಾಡಬೇಕು. காரியம் இப்படித்தான் இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ಇವರು ಹೇಳುವ ಮಾತು ಹೌದು ಏನು ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಶಾಸ್ತ್ರ ಗ್ರಂಥಗಳನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಿದ್ದರು. இந்த விஷயத்திலே நாம் விசுவாசிகள் அநேகமாக தவறி விடுகிறோம். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನಾವು ತಪ್ಪುತ್ತೇವೆ. இந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணி உங்களை எல்லாரும் அழ வைத்து மனம் உருக வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணினால் அது நல்ல பிரசங்கம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನ ಕಲಕುವ ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೆ ಅದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಇರುತ್ತದೆ. அல்லது எல்லாரையும் நன்றாக சிரிக்க வைத்து தமாஷாக பேசி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு பிரசங்கம் பண்ணினால் அதுவும் ஒரு நல்ல பிரசங்கம். ನಿಮ್ಮ ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಾನು ಅನೇಕ ತಮಾಷೆ ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಸಮಯ ಎಷ್ಟು ಬೇಗ ಹೋಗುತ್ತೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದರೆ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அதே போல நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போதிக்கிற பிரசங்கம் ஜனங்களுக்கு பிரியமான பிரசங்கம். ನೀವು ಯಾವ ರೀತಿ ಜೀವನ ನಡೆಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂದು ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದರೂ ಅದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆಯಾಗಿರುತ್ತದೆ. அப்ப இந்த இடத்திலே நாம் எங்கே தவறி விடுகிறோம் என்றால் ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಿ ತಪ್ಪುತ್ತೇವೆ ಎಂದರೆ
நாம் அந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டிற்கு போன பின்பு இவர் போதித்தது வசனத்தின் படிதானா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க நாம் தவறி விடுகிறோம். ಇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು ಹೌದೋ ಏನೋ ಇಲ್ಲೋ ಅಂತ ಶೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪುತ್ತೇವೆ. பிசாசு யாகுஷோவனிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, நீ அந்த உயர்ந்த கோபுரத்தின் மேல் கொண்டு அவரை நிற்பாட்டி வைத்து, நீர் இங்கே இருந்து குதியும், உமக்காக கரங்களில் தாங்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரே என்று அவன் நல்ல வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணினான். ಸೈತಾನನು ಯಾಕುಷುವನನ್ನು ಗೋಪುರದ ಮೇಲೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಧುಮುಕು, ದೇವದೂತರು ನಿನ್ನ ಅಂಗೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವರು ಎಂಬುದಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ ಆತನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿದನು. அவர் அதை கேட்டுக்கொண்டு இவன் வசனத்தின்படிதானே பேசுகிறான், ஆமென் அல்லேலூயா என்று அவர் சொல்லி இருந்தால் என்னவாயிருக்கும்? ಅಲ್ಲಿ ಈತನು ವಾಕ್ಯತನೇ ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ಯಾಕುಷುವ ಆಮೆನ್ அல்லேலூயா ಹೇಳಿದರೆ ಏನಾಗುತ್ತಿತ್ತು? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஏதாவது வசனத்தை, நான் பேசுகிற விஷயத்தை வசனத்தில் காட்டிவிட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுவோம். ನಾನು ಹೇಳುವಂತ ಮಾತು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರೆ ನೀವು ಆಮೆನ್ அல்லேலூயா ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಿ. அது நல்லதுதான், ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. நிச்சயமாக அப்படி சொல்வீர்களானால் மற்றவர்களும் உற்சாகப்படுவார்கள், பிரசங்கியும் உற்சாகப்படுவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ನೀವು ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರು ಉತ್ಸಾಹಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಸೇವಕರು ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதிலெல்லாம் தப்பு இல்லை. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ஆனால் அதன் பின்பு வீட்டில் போய் ಅದಾದ್ಮೇಲೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ யாகுஷ்வா சொன்னது போல ಯಾಕುಷುವ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ இப்படியும் எழுதி இருக்கிறது. ಈ ರೀತಿಯೂ ಬರೆದಿದೆ ಅಲ್ಲ. அப்ப அதற்கு தொடர்புள்ள வசனம் வேற எங்கே இருக்கிறது, இந்த வார்த்தையின்படிதான் சரியாக இருக்கிறதா என்று நாம் கண்டுபிடிப்பது நம்முடைய கடமை. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೊಂದುವಂತ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ನಾವು ಹುಡುಕಿ ಕಂಡುಕೊಳ್ಳುವುದೇ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப யாகுஷ்வா அவனுக்கு என்ன பதிலை சொன்னார்? ಆಗ ಯಾಕುಷುವ ಆತನಿಗೆ ಯಾವ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟನು? உன் தேவனாகிய யாகுவாவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறது. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯಾಕೋರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಬಾರದು ಎಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿದೆಯಲ್ಲ. அப்போ இப்ப அந்த இடத்திலே, பிசாசு போதித்த இடத்திலே நீங்களும் நானும் இருந்திருப்போமானால் நம்முடைய நிலைமை என்ன? ಸೈತಾನನು ಬೋಧನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ನಾನು ಇದ್ದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗಿರುತ್ತಿತ್ತು? அவன் வசனத்தின்படி பேசுகிறான், ಅವನು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சரிதானா? பிசாசு எதன்படி பேசுகிறான்? ಸೈತಾನನು ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? வசனத்தின்படி பேசுகிறான். ಅವನು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதை நீங்கள் நம்பினால் ಅದನ್ನು ನೀವು ನಂಬಿದರೆ உங்களுக்கு மரணம் நிச்சயம். ನಿಮಗೆ ಮರಣ ಖಂಡಿತವಾಗಲೂ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. எப்படி? நீங்கள் அதை நம்பி அந்த கோபுரத்திலிருந்து கீழே குதித்தால் என்னவாகும்? ನೀವು ಆತನ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ ನಂಬಿ ಗೋಪುರದಿಂದ ಕೆಳಗೆ ಧುಮುಕಿದರೆ ಏನಾಗುತ್ತೀರಿ? நாங்க வசனத்தின்படிதானே செய்தோம். ನಾವು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಮಾಡಿದ್ದೇವಲ್ಲ. அப்போ நாம் செய்வது சரியாக இருக்குமா? ಆ ರೀತಿ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದಾ? அப்ப இந்த ஒரு ஞானம் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ಇಂಥ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಬರಬೇಕು ಎಂದು ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அப்படி செய்தால் நீங்கள் விசுவாசத்தில் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ಆ ರೀತಿ ನೀವು ಮಾಡಿದರೆ ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಮುಂದುವರೆದಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்ப யாகுஷ்வா வார்த்தையா இருந்தபடியினாலே உடனே அவனுக்கு பதிலை சொல்லிவிட்டார். ಯಾಕುಷುವ ವಾರ್ತೆಯಾಗಿ ಇದ್ದದಿಂದ ಆತನಿಗೆ ತಕ್ಷಣ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆனால் நாம் அப்படி அல்ல. ಆದರೆ ನಾವು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. நாம் ஞானத்தில் குறை உள்ளவர்கள், ನಾವು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. குறிப்பாக வேத ஞானத்தில் நாம் குறை உள்ளவர்கள். ಖಂಡಿತವಾಗಲೂ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆ அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த பெரோயா சபையில் உள்ளவர்கள் செய்தது போல நாம் செய்ய வேண்டும். ನಾವು ಈ ಥೆಸಲೋನಿಕೆ ಸಭೆಯವರು ಮಾಡಿದ பெரோயா சபையில் உள்ளவர்கள் ಬೆರೆಯ ಸಭೆಯವರು ಮಾಡಿದ ಹಾಗೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. நாம் வீட்டில் போய் என்ன செய்ய வேண்டும்? மீண்டுமாக இந்த வசனங்களை எடுத்து பார்க்க வேண்டும். ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணினாரு, ಸೇವಕರು ಈ ರೀತಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದರಲ್ಲ, ஆனா இப்படி ஒரு வசனம் எனக்கு கவனம் வருகிறது, இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, ಈ ರೀತಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆಯಲ್ಲ, இப்பொழுது என்ன செய்வது? ಈಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? So, அப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்குள் வர வேண்டும். ಆ ರೀತಿ ನಿಮಗೆ ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. அப்படி நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்ற உணர்வு எனக்கும் வர வேண்டும். ಆ ರೀತಿ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತೀರಿ ಎಂಬ ಭಾವನೆ ನನಗೂ ಬರಬೇಕು. நான் பிரசங்கம் பண்ணினால் கேட்டுவிட்டு அப்படியே போய்விடுவீர்கள் என்கிற நம்பிக்கை இருந்தால் நான் எதையாகிலும் சொல்லிவிட்டு போய்விடலாம். ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡಿದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡು ಹಾಗೆ ಹೋದರೆ ನಾನು ಏನು ಬೇಕಾದರೂ ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಬಹುದು. ஆனால் விசுவாசிகளாகி நீங்கள் அப்படி இருக்கலாகாது. ಆದರೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். ನನಗೆ ಒಂದು ಭಯ ಇರಬೇಕು. எதையும் இந்த ஜனங்களிடத்திலே போதித்து விட்டு நான் தப்பிவிட முடியாது. ಯಾವುದೋ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದನ್ನು ಬೋಧನೆ ಮಾಡಿ ಜನರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். ಖಂಡಿತವಾಗಲೂ ಅವರು ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஸ்கிரிப்சர் ஸ்டடி வைத்திருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಭಾನುವಾರ ನಾನು ಸತ್ಯವೇದದ ಪರಿಶೋಧನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்போ இன்றைக்கு பிரசங்கம் பண்ணின விஷயங்களை நீங்கள் அன்றைக்கு வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்டீர்களானால் ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಬೋಧನೆ
அப்ப எனக்கு நன்றாக தெரியும் இந்த ஜனங்கள் வேதத்தை புரட்டி பார்க்கிறார்கள். ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಈ ಜನರು ಸತ್ಯವೇದವನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾರೆ ಎಂದು. ஆகையினால இவங்க கிட்ட நான் கவனமாக இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ತುಂಬ நான் இவர்களுக்கு வார்த்தையின்படி நான் போதிக்க வேண்டும் ನಾನು ಇವರಿಗೆ ವಾರ್ತೆ ಪ್ರಕಾರ ಬೋಧನೆ ಮಾಡಬೇಕು என்ற ஒரு சிந்தனை எனக்குள் வரும். ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಯೋಚನೆ ನನ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು. அது ஒவ்வொரு பிரசங்கிக்கும் அப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬ ಬೋಧಕನಿಗೂ ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಬರಲೇಬೇಕು. நாம் சிலரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம், நான் நேரில் பார்த்ததில்லை. ನಾನು ಕೆಲವರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನೋಡಲಿಲ್ಲ. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் உங்ககிட்ட பேசுற மாதிரிலாம் நான் எங்கே பாஸ்டர்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்றேன். ಸೇವಕರೇ, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಹಾಗೆ ನಮ್ಮ ಬೋಧಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. உங்ககிட்ட கேள்வி கேட்கிற மாதிரிலாம் எங்க பாஸ்டர்கிட்ட நாங்க கேட்கவே முடியாது. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವ ಹಾಗೆ ನಾನು ಬೇರೆ ಬೋಧಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. ಆ ರೀತಿ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇರಬೇಕಾದರೆ ಅದಕ್ಕೆ ನೀವೇ ಜವಾಬ್ದಾರರಾಗಿ. அவருடைய போதனை வசனத்தின்படி இல்லை என்றால் அவரை பார்த்து கேள்வி கேட்கிற தைரியம் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். ಅವರು ಮಾಡುವ ಬೋಧನೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವ ಹಕ್ಕು ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. அதிகபட்சம் என்ன செய்து விடுவார்கள்? ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சபையிலிருந்து வெளியே தள்ளி விடுவார்கள், அவ்வளவுதான். ಹೊರಗಡೆ ತಳ್ಳುತ್ತಾರೆ, ಅಷ್ಟೇ ತಾನೇ. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே போக மாட்டீர்கள். ಆದರೆ ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದ ಹೊರಗಡೆ ಹೋಗಲಾರಿರಿ. ஹalleluya. Hallelujah. சபையிலிருந்து வெளியே போனாலும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருப்பீர்கள். ನೀವು ಸಭೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋದರೂ ಕೂಡ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗಡೆ ಇರುತ್ತೀರಿ. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறது அல்லவா, ಆದರೆ ನೀವು ಕೇಳಿದ ಪ್ರಶ್ನೆ ಇದೆಯಲ್ಲವೇ, அந்த போதகரை தூங்க விடாது. ಆ ಸೇವಕರನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡಲು அவரால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. ಅವರಿಂದ ನಿಮ್ಮದಿಯಿಂದ ನಿದ್ದೆ ಮಾಡಲು அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை போதகருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ಬೋಧಕರಿಗೆ ಕೊಡಲೇಬೇಕು. ஹalleluya. Hallelujah. இல்லாவிட்டால் போதகருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான வாழ்க்கையாய் மாறிவிடும். ಏಕೆಂದರೆ ಬೋಧಕರ ಜೀವನ ತುಂಬಾ ಸುಖಕರವಾದ ಜೀವನವಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. சோ ஆகவே இவர்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இப்படி இருக்கிறதா என்று பார்த்ததினால அவர்களுக்கு சில நன்மைகளும் நடந்தது. ಇವರು ಸತ್ಯವೇದವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದ್ದರಿಂದ ಇವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯಿತು. முதலாவது அதை சோதித்து பார்த்து அது சரிதான் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகு ಅದನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿ ಇದು ಸರಿ ಎಂದು ಅವರು ಒಪ್ಪಿಕೊಂಡ ಮೇಲೆ அவர்களுடைய வாழ்க்கை தரம் மாற ஆரம்பித்தது. ಅವರ ಜೀವನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ಅವರು ಸದ್ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದರು. அதுவும் எப்படி சொல்லுகிறார்? வேறொரு சபையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ಅವರು ಬೇರೆ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಹೊಂದಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களை பார்க்கிலும் இந்த பெரோயா சபையில் உள்ளவர்கள் நற்குணசாலிகள் என்று சொல்லுகிறார். ತೆಸಲೋನಿ ಸಭೆಗಿಂತ ಈ ಬೆರೆತಿಯ ಸಭೆಯಲ್ಲಿ உள்ளವರು ಸದ್ಗುಣಶಾಲಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆக அனுப்பப்பட்டிருக்கிறாரா ஒரு ஊழியக்காரர் என்று பார்ப்பதற்கு அந்த எரேமியா 6:16 அப்போஸ்தலர் 17:11 இந்த 2 வசனங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு போதகர் அனுப்பப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ದೇವರಿಂದ ಒಬ್ಬನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೆರೆಮೀಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 6:16 6:16 அப்போஸ்தಲர் 17:11 11ರಲ್ಲಿ ಇದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ஞாபகದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. Hallelujah. அதற்கு பிறகுதான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ಅದಾದ ಮೇಲೆ ನೀವು ಅವರನ್ನು ನಂಬಬೇಕು. ஹalleluya. Hallelujah. இப்பொழுதுதான் அந்த விசுவாசத்தினால் வரும் பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ಹೀಗೆ ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಮಗೆ ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ. விசுவாசத்தினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಮಗೆ ಯಾವ ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತದೆ? எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனம். Hebrew chapter 10 verse 38. ಹೀಬ್ರೂಯರ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನ. ಆದರೆ ನನ್ನವರಾಗಿರುವ ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು, ಅವನು ಹಿಂತೆಗೆದರೆ ಅವನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷವಿರುವುದಿಲ್ಲ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ ಎಂದರೆ இவ்வளவு நேரமும் நான் எதை விசுவாசிக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேனோ ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾವುದನ್ನು ನಂಬಬೇಕು ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೋ அந்த வழியிலே நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಆತನ ನಂಬಿದರೆ ನೀವು ಬದುಕುವಿರಿ. அந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேத வசனத்தினால உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡಂತಹ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அப்பொழுது உங்கள் விசுவாசத்தை யாராலும் அசைக்க முடியாது. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಅಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾರು ಕದಲಿಸಲು ಆಗುವುದೇ
அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசமானது ನಂಬப்படுகிறவைகளின் உறுதி. ಆದ್ದರಿಂದ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಭರವಸೆಯಿಂದ ಇರುವುದು. ஹல்லேலூயா. இந்த உறுதி என்று சொன்னால் நிச்சயம். நான் எதை நம்புகிறேன் என்று நிச்சயப்படுத்தி இருக்கிறேன். ಭರವಸೆ ಎಂದರೆ ನಾವು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அதே போல காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ಕಾಣದವುಗಳನ್ನು ನಿಜವೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು. அப்போ நான் பார்த்த பிறகு ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ನೋಡಿದ ಮೇಲೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நான் காணாத ஒன்றை நான் விசுவாசிக்க வேண்டுமானால் ಕಾಣದೆ ಇರುವುದನ್ನು ಒಂದು ನಂಬಬೇಕಾದರೆ இங்கேதான் நமக்கு வேத வசனம் உதவி செய்கிறது. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இங்கேதான் ஒரு பிரசங்கி நமக்கு உதவி செய்கிறார். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬೋಧಕರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போ நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ಯಾವುದನ್ನು ನಂಬಬೇಕು ಎಂದು ಆತನು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அப்ப அவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது ಅವುಗಳನ್ನು ನಾವು ನಂಬಿದರೆ அவைகளாலே நமக்கு ஜீவன் வருகிறது. ಅವುಗಳಿಂದ ನಮಗೆ ಜೀವವು ಸಿಗುತ್ತದೆ. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நீங்கள் எதை விசுவாசித்தாலும் அது அதன்படியே நடக்கும் என்று சொன்னால் அது தவறான உபதேசம். ನೀವು ಯಾವುದನ್ನು ನಂಬುದರೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ ಅದು ತಪ್ಪಾದ ಉಪದೇಶವಾಗಿದೆ. நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்தாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறான உபதேசம். ನೀವು ಯಾವುದು ಬೇಕಾದರೂ ನಂಬಿದ್ದರೋ ಅದರಿಂದ ಉಳಿಯಿರಿ ಎಂದರೆ ಅದು ತಪ್ಪಾದ அப்ப நீங்கள் ಉಪದೇಶ. எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை நன்றாக ஆராய்ந்து அறிந்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನೀವು ಯಾವುದನ್ನು ನಂಬಬೇಕು ಎಂದು ಪರಿಶೋಧಿಸಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಂಡು ನೀವು ಅದನ್ನು ನಂಬಬೇಕು. காரணம் என்ன? நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகத்திலே 90% பேர் விசுவாசிகள் தான். ನಾವು ಜೀವನ ಮಾಡುತ್ತಿರುವ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಂಬುವವರು 90% ஆனால் எதை விசுவாசிப்பது, எப்படி விசுவாசிப்பது என்ற விஷயத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ಯಾವುದನ್ನು ನಂಬಬೇಕು, ಹೇಗೆ ನಂಬಬೇಕು ಎಂಬುದರಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் நாம் எதை நம்புகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ಆದರೆ ನಾವು ಯಾವುದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ ಎಂದು ತಿಳಿದವರಾಗಿದ್ದೇವೆ. இதை குறித்து யாகூஷுவா என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ಇದರ ಬಗ್ಗೆ ಯಾಕೋಬ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ இடத்திலே யாகூஷுவா பேசும்போது அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். வசனம் 22 4:22. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆ ಯೆಹೂದ್ಯರೊಳಗಿಂದ ಬರುತ್ತದಷ್ಟೇ, ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅರಿತಿರುವುದನ್ನೇ ಆರಾಧಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ, ನೀವು ಅರಿಯದೆ ಇರುವಂತದನ್ನು ಆರಾಧಿಸುವಿರಿ. ஹல்லேலூயா. இங்கே யாகூஷுவா சொல்லுகிறதான அந்த வார்த்தை சமாரிய ஸ்திரீ இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாரிய ஸ்திரீயை பார்த்து யாகூஷுவா சொல்லும்போது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ತಿಳಿಯದೆ ಇರುವುದನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. இப்ப நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஸ்திரீயானவள் விசுவாசம் இல்லாமலா தொழுது கொண்டிருந்தாள்? ನೀವು ಹೇಳಿರಿ, ಆ ಸ್ತ್ರೀಯಾದವಳು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. அவள் தான் செய்கிறது சரி என்றுதான் அவள் ஆராதித்துக் கொண்டிருந்தாள். ನಾನು ತಿಳಿದಿರುವುದು ಸರಿಯೇ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. ஆனால் அங்கே யாகூஷுவா வந்து சொல்லுகிறார், நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று யாகூஷுவா சொல்லுகிறார். ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾವು ತಿಳಿದಿರುವುದನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப யாகூஷுவாவுக்குள் இருக்கிறதான இந்த உறுதி, நான் சரியான காரியங்களை தான் நான் விசுவாசிக்கிறேன் என்று நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ಯಾಕೋಬನಿಗಿರುವಂತಹ ದೃಢ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲೂ ಇರಬೇಕು. உண்மையாக ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை என்ன தெரியுமா? ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಕರ್ತವ್ಯವಾಗುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? நாம் சொன்ன அந்த கடமைகள் போக இன்னொரு கடமையும் இருக்கிறது. ನಾವು ಹೇಳಿದಂತ ಕರ್ತವ್ಯಗಳು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಕರ್ತವ್ಯ ಉಂಟು. நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளும் வரைக்கும் ನೀವು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ತನಕ போதகரை விடக்கூடாது. ನೀವು ಸೇವಕರನ್ನು ಬಿಡಬಾರದು. அவரிடத்தில் வந்து கேட்டு தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ನೀವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಅವರನ್ನು ತೊಂದರೆ ಪಡಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அது ஏன் இப்படி எழுதி இருக்கிறது? ಅದು ಏಕೆ ಈ ರೀತಿ ಬರೆದಿದೆ? இதை ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்கள்? ಇದು ಏಕೆ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ? எனக்கு இதற்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ಇದಕ್ಕೆ ವಿವರಣೆ ಕೊಡಿ ಎಂದು ನೀವು ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಕು. இப்போ அதுவும் உங்களுடைய கடமைதான். ಅದು ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. நீங்கள் அப்படி கேட்கவில்லை என்றால் நான் சந்தோஷமாக படுத்து உறங்கிக் கொள்வேன். ನೀವು ಆ ರೀತಿ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ನೆಮ್ಮದಿಯಿಂದ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತೇನೆ.
ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனால் உண்மையாக என்னவென்றால் ஒரு போதகரும் விசுவாசிகளை உறங்க விடக்கூடாது, விசுவாசிகளும் போதகரை உறங்க விடக்கூடாது. ನಿಜ ಏನು ಎಂದರೆ ಬೋಧಕನು ವಿಶ್ವಾಸಿ ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಬಿಡಬಾರದು, ವಿಶ್ವಾಸಿ ಬೋಧಕರನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡಲು ಬಿಡಬಾರದು. நீங்கள் கேள்வி கேட்டால் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுவேன். ನೀವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளுவேன். ನೀವು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದೀರಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. மரித்தவர்கள் பேச மாட்டார்கள் அல்லவா? ಸತ್ತವರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. இல்ல. யார் பேசுவா? ಜೀವಂತ உயிரோடு இருக்கிறவர்கள் தான் பேசுவார்கள். ಜೀವಂತ ಇರುವವರೇ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆக நீங்கள் பேசும் பொழுது நான் புரிந்து கொள்வேன் இவர்களுக்குள் ஜீவன் இருக்கிறது. ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಇವರಲ್ಲಿ ಜೀವವಿದೆ ಎಂದು. சோ உங்களுக்குள்ள உயிர் இருக்கிறது என்பதை நீங்கள் வெளியே காட்ட வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜೀವವಿದೆ ಎಂದು ನೀವು ಹೊರಗಡೆ ತೋರಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. போட்ட இடத்துல இருக்கிறது உயிரோடு இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் இல்ல. ಹಾಕಿದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದ್ದರೆ ಅದು ಜೀವ ಇರುವುದು ಎಂದು ತಿಳಿಯುವುದಲ್ಲ. ஆகவே நீங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி கேட்டு அதை சரி செய்த பின்பு ಅದನ್ನು ಕೇಳಿ ನೀವು ಅದು ಸರಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ யாகோஷுவா சொன்ன அந்த இடத்துக்கு நாம் வந்து விடுவோம். ಯಾಕೋಬ ಹೇಳಿದಂತ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬಂದು ಬಿಡುತ್ತೇವೆ. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ನಾವು ತಿಳಿದಿರುವುದನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமா, நான் இதைத்தான் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் சரியாக அறிந்திருக்கிறேன். ನಾನು ಇದನ್ನೇ ನಂಬಬೇಕು ಎಂದು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அநேக இடங்களிலே அநேக கேள்விகள் இப்படி கேட்கப்படுகிறது. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಈ ರೀತಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிகள் தானே? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲವೇ? இங்க யாராவது அவிசுவாசி இருக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಅವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದೀರಾ? எல்லாரும் விசுவாசி தானே? ಎಲ್ಲರೂ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಾನೆ. ஆனா அந்த விசுவாசிக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಿದೆ ಎಂದು ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 1 Peter chapter 3 verse 15. ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಅವರ ಬೆದರಿಸುವಿಕೆ ಎದರದೆ ಕಳವಳ ಪಡದೆ ಮೆಸ್ಸಿಯನನ್ನು ಯಾಕುವನೆಂದು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಪಡಿಸಿರಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ನಿರೀಕ್ಷೆಗೆ ಆಧಾರವೇನೆಂದು ಕೇಳುವವರಿಗೆ ಉತ್ತರ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. யாகோவாகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து அல்லது விசுவாசை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் என்று பாருங்கள். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ இப்ப நான் ನೋಡಿ. விசுவாசி என்று சொல்ல வேண்டுமானால் நீங்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டும். ನೀವು ವಿಶ್ವಾಸಿ ಎಂದು ಹೇಳಬೇಕಾದರೆ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಬರಬೇಕು. அப்பொழுதுதான் நீங்கள் சரியாக யாகோஷுவா சொன்ன மாதிரி நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று சொல்ல முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಯಾಕೋಬ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಅರಿತಿರುವುದನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿರುತ್ತೇವೆ. இப்ப யாராகிலும் வழியிலே நிறுத்தி நீ ஏன்பா அந்த ககாலுக்கு சர்ச்சுக்கு நீ போற என்று கேட்டால் ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡು ಏಕೆ ನೀವು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಎಂದು ಕೇಳಿದರೆ, அதுவும் இத்தனை சர்ச்சுகளை விட்டு விட்டு ஏன் அங்கே போகிறாய் என்று கேட்டால் ಇಷ್ಟು ಸಭೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಏನಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀ ಎಂದು ಕೇಳಿದರೆ, அப்படி கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் அமைதலோடும் உத்தரவு சொல்ல நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ಆ ರೀತಿ ಕೇಳುವವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ನೀವು ಸಾತ್ವಿಕದಿಂದಲೂ ಮನೋಭೀತಿಯಿಂದ ಉತ್ತರ ಹೇಳಲು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. அப்ப நாங்கள் ஏன் இங்கே வருகிறோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் ಏಕೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೀವಿ ಎಂದು ನೀವು ಹೇಳುವಾಗ உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಆರಿಕೆ ಮಾಡುತ್ತೀರಿ. இப்படி நீங்கள் செய்கிற இந்த அறிக்கை தான் மற்றவர்களை இந்த விசுவாசத்திற்குள் கொண்டு வரும். ಈ ರೀತಿ ನೀವು ಮಾಡುವ ಅರಿಕೆಯ ಮುಖಾಂತರವೇ ಅನೇಕರನ್ನು ಈ ನಂಬಿಕೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೀರಿ. அப்போ விசுவாசிகளாகிய நம்முடைய கடமை என்ன? ವಿಶ್ವಾಸಿಗಳಾದಂತ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾದರೂ ಏನು? நாம் இந்த 1 பேதுரு 3:15 என்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்க வேண்டும். ಒಂದು ಪೇತ್ರನ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿರಬೇಕು. உங்களில் எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன்? 1 பேதுரு 3:15 நான் இருக்கிறேன். ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಬಹುದು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಈ 1 ಪೇತ್ರ 3:15 ವಚನದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க 3 4 கை 5 6 7 8 கை இருக்கு. அதுவும் என்ன செஞ்சீங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல தூக்குனீங்க. எப்படி? இன்ஸ்டால்மெண்ட்ல தூக்குனீங்க. அவர் தூக்குறாரா பாப்போம், இவர் தூக்குறாரா பாப்போம், அப்படி இல்ல. இந்த விஷயத்துல
நாம் எப்பொழுது வசனம் என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ಸತ್ಯವಿದೆ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ராத்திரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ರಾತ್ರಿ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಿ ಕೇಳುವಾಗ ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇರಬೇಕು. சோ அந்த இடத்திற்கு வருகிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವವರೇ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. சோ இப்பொழுது அதை நீங்கள் பரீட்சித்து பார்க்க வேண்டும். ಈಗ ನೀವು ಅದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಬೇಕು. இந்த இடத்தில் நான் இருக்கிறேனா? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನಾ? சோ நான் எப்படி விசுவாசியாக இருக்கிறேன்? ನಾನು ಯಾವ ರೀತಿ ಹೇಗೆ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇದ್ದೇನೆ? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದು ನಂಬತಕ್ಕದವರಾಗಿವೆ. அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? எப்படி திருப்பி மறிச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்டாலும் அது உங்களுடைய பதில் மிக தெளிவாக இருக்கும். ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವವರು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ತಿರುಗಿಸಿ ಕೇಳಿದ್ರು ನೀವು ಕೊಡುವ ಉತ್ತರ ಅದು ಸರಿ ತಕ್ಕದಾಗಿರಬೇಕು. காரணம் என்ன? உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. ಕಾರಣ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೃಢಪಡಿಸುವುದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக எப்படி கேட்டாலும் அதே போல காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ಅದೇ ರೀತಿ ಕಾಣದವುಗಳ ಮೇಲೆ ನಿಜವೆಂದು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது அங்கே இருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். ಅಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಾನು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಂಬುತ್ತೇನೆ. எனக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நான் நம்புகிறேன். ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟೆಂದು ನಂಬುತ್ತೇನೆ. தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று நான் நம்புகிறேன். ದೇವರ ವಾಕ್ಯ ಸತ್ಯವೆಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு உண்டென்று நான் நம்புகிறேன். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟು ಎಂದು ನಂಬುತ್ತೇನೆ. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ನನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இப்பொழுது நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். ಈಗ ನಾನು ಖಂಡಿತವಾಗಲೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ இனி பாவத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. ಪಾಪದ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ. மரணத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. ಮರಣದ ಬಗ್ಗೆ ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ. என் தேவன் அவருடைய வார்த்தையின்படியே என்னை விடுவித்து விட்டார். ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. எனக்கு நித்திய ஜீவனை அவர் தந்து விட்டார். ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகையால் இனிமேல் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை. ಆದ್ದರಿಂದ ಇನ್ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಚಿಂತಿಸುವುದೇ ಇಲ್ಲ. இனி நான் அவரை குறித்து தைரியமாக பேசுவேன். ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಆತನ ಕುರಿತು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. ஏனெனில் நான் விசுவாசித்திருக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ಏಕೆಂದರೆ ನಂಬಿದ್ದೇನೆ ಅದರಿಂದ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படி விசுவாசித்து நீங்கள் பேசும் பொழுது ಆ ರೀತಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಮಾತನಾಡುವಾಗ உங்கள் வார்த்தையிலே ஒரு அதிகாரம் இருக்கும். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. யாகுஷுவா போதிக்கும் பொழுது எப்படி போதித்தாராம்? ಯಾಕೋಬ ಬೋಧನೆ ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದನು? பரிசேயர்கள் சதுசேயர்கள் அல்லது வேதபாரர்கள் போதிப்பது போல போதிக்காமல் ಅಲ್ಲಿ ಸದ್ದುಕಾಯರು ಪರಿಸಯರು ಸಭಾ ಪಾಲಕರು ಬೋಧಿಸುವ ಹಾಗೆ ಆತನು ಬೋಧನೆ ಮಾಡದೆ அவர் வார்த்தையின் மேல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். ಅವರು ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದರು. அதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ನೋಡಿದ ಜನರು ಆಶ್ಚರ್ಯಗೊಂಡರು. மற்றவர்களைப் போல இவர் போதிக்கவில்லையே, ಬೇರೆಯವರು ಹಾಗೆ ಈತನು ಬೋಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲವಲ್ಲ. மிகவும் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறாரு. ತುಂಬಾ ಅಧಿಕಾರ ಇದ್ದ ಹಾಗೆ ಅವರು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರಲ್ಲ. இவர் யாரோ? ಈತನು ಯಾರು? இவர் எப்படிப்பட்டவரோ? ಇವರು ಎಂತವರಾಗಿರಬಹುದು? அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம் ஒவ்வொருவரை குறித்தும் இப்படி பேசப்பட வேண்டும். ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಬೇಕು. அப்பொழுது நீங்கள் விசுவாசியாக இருந்தால் மட்டும்தான் ஜனங்கள் உங்களை குறித்து இப்படி பேசுவார்கள். ನೀವು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಈ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. லூக்கா 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், யாகுஷுவை பற்றி அவர்கள் சொன்னார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಚನ. ಅಲ್ಲಿ ಸಬ್ಬತ್ತಿನದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಿರಲು ಆತನ ಮತ್ತು ಅಧಿಕಾರ ಉಳ್ಳದವನಾಗಿದ್ದುದರಿಂದ ಅವರು ಆತನ ಉಪದೇಶಕ್ಕೆ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய போதனை எப்படி இருந்தது? ಆತನ ಬೋಧನೆ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು? அதிகாரம் உள்ளதா இருந்தது. ಅವರ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. அப்ப அந்த அதிகாரம் எப்படி வருகிறது? ಆ ಅಧಿಕಾರ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? நீங்கள் அந்த விசுவாசத்தில் பழகினவர்களா இருந்தால் தான் அந்த அதிகாரம் உங்களுக்கு வரும். ನೀವು ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தால் தான் உங்களுடைய வார்த்தை இந்த அதிகாரத்தோடு வரும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೃಢವಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகுஷுவ சொன்னார், என்னிடத்தில் அவிசுவாசம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்று கேட்டார். ಯಾಕೋಬ ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಬಹುದು ಸಾಧ್ಯ? அப்ப நீங்களும் அப்படி சொல்ல தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும்.
ನೀವು ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களில் இருக்கிற விசுவாசத்தை குறித்து, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் ஏனோ தானோ என்று அல்ல, அதிகாரம் உள்ளவர்களாய் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆ ಕುರಿತು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರಿಗೆ ಉತ್ತರಿಸಬೇಕು. அந்த அதிகாரம் உங்களுக்கு பெருமையை கொண்டு வரக்கூடாது. ಆ ಅಧಿಕಾರ ನಿಮಗೆ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ತರಬಾರದು. அந்த அதிகாரம் உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரக்கூடாது. ಆ ಅಧಿಕಾರ ನಿಮಗೆ ಕೋಪವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಾರದು. ஆகையினால தான் பேதுரு சொல்றார், மிகுந்த சாந்தத்தோடும் அமைதியோடும் நீங்கள் பதில் பேச வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸಾತ್ವಿಕದಿಂದಲೂ ಮನೋಭೀತಿಯಿಂದಲೂ ಉತ್ತರ ಹೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இது எல்லாம் நாம் விசுவாசிகளாய் மாறும் பொழுதுதான் நமக்கு இந்த நன்மை வரும். ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಬದಲಾವಣೆ ಹೊಂದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಇದು ದೊರಕುತ್ತದೆ. சோ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಇದ್ದೀವಿ ಎಂದು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ನಾವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. யாகோஷுவா சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். ಯಾಕೋಬ ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾವು ಹೇಳಬೇಕು. நான் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறேன். ನಾನು ಅರಿತಿರುವುದನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தீமோத்தேயுல சவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಪೌಲನು, ನಾನು ದೇವರು ನಂಬಿದ್ದವನು, ದೇವರು ಯಾರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அதே போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனால் உங்களுடைய வார்த்தை பதட்டத்தோடு வராது, அதிகாரத்தோடு வரும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಗೊಂದಲವೂ ಇಲ್ಲದೆ ಅಧಿಕಾರದಿಂದ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ. மிகவும் உறுதியாக பேசுவீர்கள். ನೀವು ಬಹಳ ದೃಢ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ. ஆம் அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ನೀವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அந்த இடத்தில் நீங்கள் அப்படி பேசும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே உதவி செய்கிறார். ಆ ರೀತಿ ನೀವು ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகவே நீங்கள் நம்பிக்கை, தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬಿದರೆ ನೀವು ಸಾಕು. நிச்சயமாக தேவன் உங்களை அந்த வழியிலே நடத்துவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. இன்றைக்கு கேட்டதான இந்த வசனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்க வேண்டும். ಈ ದಿನ ನೀವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿರುತ್ತವೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தைரியமாக அறிக்கை செய்கிறவர்களாய் மாறுங்கள். ಈಗ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ದೃಢ ಮನಸ್ಸಿನಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿ ಬರಬೇಡಿ. என்னவெல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொல்லி விடுகிறேன். ಏನೆಲ್ಲ ನೋಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಅತಿ ಬೇಗ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. முதலாவது விசுவாசம் எப்படி வரும்? ದೇವರ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? தேவ வசனத்தை கேட்பதினாலே வரும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ ಬರುತ್ತದೆ. சோ யாரிடத்திலிருந்து தேவ வசனத்தை கேட்க போகிறோம்? ಯಾರ ಮುಖಾಂತರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ? அனுப்பப்பட்டவன் மூலமாக அந்த தேவ வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. இவர் அனுப்பப்பட்டவர் தானா இல்லையா என்பதை வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் நாங்கள் உறுதி செய்து கொள்ளுகிறோம். ಈತನೇ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವನ ಎಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿದ್ರಿಂದ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதன் பின்பு அந்த வசனத்தின் மேல் நான் விசுவாசத்தை வைக்கிறேன். ಅದಾದ ಮೇಲೆ ಆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುತ್ತೇನೆ. அந்த விசுவாசம் எனக்குள்ளே உறுதியாக அது வருகிறது. ಆ ನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அது உறுதியாக வந்தபடியினாலே ಆ ದೃಢವಾಗಿ ಬಂದದ್ದರಿಂದ அந்த விசுவாசத்தை குறித்து கேட்கிற யாவருக்கும் நான் சாந்தத்தோடும் அமைதலோடும் பதில் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறேன். ಆ ದೃಢ ನಂಬಿಕೆಯಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಬಳಿ ಯಾರು ಕೇಳಿದರೋ ಅವರಿಗೆ ಸಾತ್ವಿಕದಿಂದಲೂ ಮನೋಭೀತಿಯಿಂದಲೂ ಉತ್ತರ ಹೇಳಲು ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತೇನೆ. சோ அந்த விசுவாசம் இருந்தபடியினாலே யாகோஷுவா அதிகாரம் உள்ளவராய் பேசினார். ಆ ನಂಬಿಕೆ ಇದ್ದದರಿಂದ ಯಾಕೋಬ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾತನಾಡಿದನು. இன்றைக்கு நாம் தேவனுடைய குமாரன் என்கிற இடத்துக்கு, தேவனுடைய குமாரத்தி என்கிற இடத்துக்கு நாம் வந்த பொழுது நாம் இப்பொழுது அப்படித்தான் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ಇದರಲ್ಲಿ ಆ ದೇವರ ಮಗನ ಸ್ಥಾನಕ್ಕೂ ದೇವರ ಮಗಳ ಸ್ಥಾನಕ್ಕೂ ಬಂದಿದ್ದರಿಂದ ನಾವು ಅದೇ ರೀತಿ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾತನಾಡೋಣ. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அழைப்பு. ಇದೇ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಕರೆ. இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். ನಂಬಿದರೆ ನೀನು ಬದುಕುವಿ. சோ நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ನೀವು ಜೀವಂತವಾಗಿರಬೇಕೆಂದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. நான் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். ನಾನು ಜೀವಂತ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ನೀವೇ ಆತನಿಗೆ ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು. குழந்தை பிறந்தவுடன் அழாது. ಮಗು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅಳುವುದಿಲ್ಲ. ஆனா அந்த குழந்தைக்கு பதில் நான் அழுதா போதுமா? ಆ ಮಗುವಿಗೆ ಬದಲಾಗಿ ನಾನು ಅತ್ತರೆ ಸಾಕ? வேற யார்? அந்த அம்மா அழுதா போதுமா? ತಾಯಿ ಅತ್ತರೆ ಸಾಕ? இல்ல அப்பா அழுதா போதுமா? ತಂದೆ ಅತ್ತರೆ ಸಾಕ? அந்த குழந்தை தான் அழ வேண்டும். ಆ ಮಗುವೇ ಅಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது தன் அழுகையின் மூலமாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காட்டும். ಆ ಅಳುವಿನ ಮುಖಾಂತರ ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்களாக நீங்கள் காண்பீங்கள் இந்த உலகத்தில். ನೀವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೀರಿ ಎಂದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸಿಕೊಡಿರಿ. எனக்கும் காண்பீங்கள். ನನಗೂ ತೋರಿಸಿರಿ. நானும் உற்சாகப்படட்டும். ನಾನು ಉತ್ಸಾಹಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி நீர் அருள் புரியும் ராஜாவே. மிகுந்த பலனை கொண்டு வரும்படியாக நீர் அருள் புரியும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய வசனம் தொனிக்கட்டும் அப்பா. நன்றி ராஜாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அருளும் ஐயா. அந்த பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உம் மண்டையில நீர் அணைத்துக் கொள்ளும் ராஜாவே. நன்றியால் உம்மை துதிக்கிற ராஜாவே. உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வெளியே அனுப்பும் ராஜாவே. உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. வர முடியாமல் போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நாளுக்குரிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசிஹா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.